மன்னர் பரம்பரையை நம்ம ஒழிச்சிட்டோம். கலைஞருடைய பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியல. தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், இன்னைக்கு பேரே முதலமைச்சர், பெரியப்பா மத்திய அரசிலும் முக்கிய அமைச்சர். சனாதானம் பேசுறவங்க அவங்க குடும்பத்தில் முதல்ல குடும்பத்தை திருத்தணும்னா இல்லையா? மன்னராட்சி முடிய வேண்டும், மக்களாட்சி மலர வேண்டும். உங்களுடைய பார்வைகளை நடப்பது மன்னராட்சியா மக்களாட்சியா? அதாவது மன்னர் பரம்பரையை நம்ம ஒழிச்சிட்டோம். கலைஞருடைய பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியல. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க. தாத்தா முதலமைச்சர், அப்புறம் அவர் மகன் அப்பா முதலமைச்சர், இன்னைக்கு பேரே முதலமைச்சர், பெரியப்பா மத்திய அரசிலும் முக்கிய அமைச்சர் இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதிகார மையம் தான், அவங்க அதிகார மையம் தான் நடக்குது. சனாதானம் பேசுகிறவங்க அவங்க குடும்பத்தில் முதல்ல குடும்பத்தை திருத்தணும்னா இல்லையா? குடும்பத்தை திருத்தம் அவங்க எல்லாம் பூஜை புனர்கம் எல்லாம் வீட்டில் எல்லாமே நடக்குது. அப்புறம் என்ன சனாதானம் நீங்கள் பேசுகிற? அதுக்கு ஒரு விமர்சனம், அதுக்கு ஒரு விளம்பரம், அப்படி தான் நடக்குது. இனிமேல் இந்த ஆட்சியில் எதுவுமே சரியில்லை. மாணவர்களே ஏமாறு. இன்றைக்கி கள்ளச்சாராயம் சரி, மதுவும் ஆறாக ஓடுகிறது, கற்பழி சம்பவங்கள். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா கடும் குற்றம் செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட காவல்துறை பயமே இல்லாமல் போச்சு. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை, வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில் எதுவுமே சரியில்லை. ஆனால் அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சியில் அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருந்தது. யார் இவங்க எத்தனை போராட்டம் நடத்தினாங்க? இதே நம்ம இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் இவங்க ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருக்கும்போது, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் மதுரைக்கே வர முடியாத சூழ்நிலை. இவருக்கே சுதந்திரம் கொடுத்து நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து திருத்தணி வரைக்கும் வாங்க அப்படின்னு கொடுத்தது அம்மாவுடைய ஆட்சி. புரோட்டா போட்டார், டீ ஆத்தினார் நம்ம முதலமைச்சர். அவருக்கே தெரியும் அதிமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பது. எங்கள் ஆட்சியில் மின் கட்டணமே ஏற்றினதாக சொன்னார். இப்போ 3 தடவை ஏற்றிட்டார். பால்வள கட்டணம் ஏற்றிட்டார். நீட்டு தேர்வு ரத்து பண்ணிட்டாங்களா? இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மாணவர்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க. திருமாவளவன் ஒதுங்கி போகிற மாதிரியே பண்ணுறாரு. ஆனால் விஜய் வான்னு கூப்பிட்ற மாதிரி தெரியுறாரு. ஏன்னா அவர் மனசே இங்கே தான் இருக்குது. இந்த மாநாட்டில் புத்தக வெளியிட்டுனாலும் அவர் மனசு இங்கே தான் இருக்குது. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, அதனால ஒதுங்கி போகிறாருன்ற மாதிரி விஜய் கூப்பிட்றாரு. ஆனால் இவர் முழுமையாக தவிர்க்கிறார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் அன்பு சகோதரர் திருமாவளவன் உண்மையிலேயே அவர் விஜய் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதில் மாற்று கருத்து. அர்ஜுன் ஆதவா அங்கே பேசுகிறார், ஒரு இதில் பேசுகிறாரு. அவருடைய கருத்து என்பது, அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர் ஒரு கட்சியினுடைய. இன்றைக்கி இவங்க 1000 திருமாவளவன் இன்னைக்கு நெருக்கத்தின் காரணமாகத்தான், ஆட்சியாளருடைய நெருக்கடி மற்றும் கூட்டணி கட்சியினுடைய நெருக்கடியினால தான் அவர் இந்த மாதிரி விலகி இருக்கிறாருடைய. ஆனால் சகோதரரை பொறுத்தளவுக்கு, திருமாவளவனை பொறுத்தளவுக்கு சந்தர்ப்பத்தை பார்க்குறார். அவரை யாருமே ஒரு நெருக்கடி கொடுக்க முடியாது. இருந்த போதிலும் மற்றவர்கள் சொல்லுகிறார்களே என்பதற்காக அவர் அடக்கி வாசிக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா நம்முடைய விஜய் சொன்னதில் எந்த மாட்டு கருத்து எதுவும் இல்லை. ரெண்டாவது, இந்த 200 தொகுதியில் ஜெயிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் வேடிக்கை இல்லையா? ஏங்க, மக்களுடைய மனநிலையே தெரியாமல் இந்த ஆட்சியில் இருக்காங்களே. போடுற ரேஷன் கடையில் ஒழுங்காக பொருள் கிடைக்கல, கொடுக்குற அரிசியில் தரம் இல்லை, நிவாரண பொருளில் தரம் இல்லை, பொங்கல் பரிசில் தரம் இல்லை. ஏதாச்சும் இந்த ஆட்சியாளர்கள் பார்க்குறாங்களா, கவனிக்கிறாங்களா? மக்களுக்கு கொடுக்குற பொருள் தரமானதாக, அது நிவாரண பொருள் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு தரமான பொருளை கொடுக்கணுன்ற கூட எண்ணம் கூட கொஞ்சம் கூட கருணையே இல்லாத அரசு தாங்க இந்த அரசு. திமுக சொல்றதுல சாத்தியம் இல்லைன்னு எடுத்துக்கிட்டாலும் விஜய் சொல்றதுல சாத்தியம் இருக்கா சார்? அவரும் 200 தொகுதியை கைமாறு பண்ணுவோம், இருமா போட சொல்றேன், மற்ற இந்த தொண்டர்கள் முன்னாடி சொல்றேன். அவர் சொல்றது என்னன்னா, அவர் இப்போ தான் களத்துக்கு புதுசாக வர்றார். அப்போ தன்னுடைய நம்பி வந்திருக்கிற தொண்டர்களுக்கு அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அடிப்படையில் அவர் பேசுகிறார். அது தவறில்லை. ஆனால் ஆட்சியாளர்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு? 200 தொகுதின்னு சொல்லக்கூடாதுல்ல. எப்படி அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? 234. நேற்று என்ன சொல்கிறார் நம்ம சேகர் பாபு சொல்லிட்டார், உருப்படி போய் 234. நான் சவால் விடுறேன்,
திமுக தனித்து நிற்க தயாரா? 234 தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல. தனித்து நிற்க அவரை நம்ம சேகர்பாபுவே சொல்லுங்கள். நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லி, திமுக தலைவர்கிட்ட சொல்லி, துணை முதலமைச்சர்கிட்டையும் சொல்லி, வருங்கால திமுக தலைவர்கிட்டையும் சொல்லி, இந்த மாதிரி நம்ம தனித்து நிற்போம், நமக்கு ஏதோ மக்கள் செல்வாக்கு இருக்க, எதுக்கு கூட்டணி கட்சிக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி, எங்களை மாதிரி 2014 நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு நின்றோம், 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு நின்றோம். அது மாதிரி இங்கே வர சொல்லுங்க, நான் சவால் விடுறேன், எங்கே வர சொல்லுங்க. இதில் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் தரைக்குறவாக வேற பேசுகிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர், உரிய மரியாதை கொடுக்கணும். எங்கள் முதலமைச்சராக, தமிழ்நாடுடைய முதலமைச்சராக எடப்பாடியாக இருக்கும்போது மாண்புமிகு அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைக்கு முதலமைச்சருக்கு உரிய மரியாதை கொடுத்தவர் எங்களுடைய அண்ணன் பொதுச் செயலாளர், கழகத்தின் பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக இன்றைக்கி தரைக்குறவான விமர்சனங்களை பொதுவாக இந்த ஆட்சி மீது ஏதாவது குற்றங்குறை சொன்னால் உடனே தரைக்குறவாக விமர்சனம் செய்வதை இந்த அரசாங்கம் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒன்று தவறு இருந்தால் திருத்தி கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும். அதுக்காக தரைக்குறைவாக பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெரியும்.